अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णो शयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेश रमापतिं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवन् धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं वाळी रामानुजपिळ्ळान् मातगवाल् वाழும் அணிநிகமாந்த குருவாழியவன் மாறன் மறையுமி ராமானுஜன் பாஷ்யமும் தேரும்படி உரைக்கும் சீர். இந்த வாழி ராமானுஜ பிள்ளான் அப்படின்றது வாழி திருநாம பிரக்கிரியில் ராமானுஜ தயாபாத்திர தனியனுக்கு பின்னால் அனுசந்திக்கப்படுறது. அதுக்கு காரணம் சுவாமி தேசிகன் நடத்தி வச்ச அத்தியன உற்சவத்துக்காக எல்லாரும் கிருத்தஜதானுசந்தானம் பண்ணச்சு. இந்த பெருமையெல்லாம் அப்புள்ளாருக்கு தான் சேரும், அதனால் வந்த விஷயம் அப்படின்றத கணிசுக்கு அப்புள்ளார் தனியன்னு அனுசந்தானம் பண்ணார். ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீமனுபத்ரவா மனுஜனம் சம்பர்தயான்னு சொல்லி முடித்து கிருத்தஜதானுசந்தானம் பண்ண உடனே இவர் தன்னுடைய ஆச்சாரியனான அப்புள்ளார் தனியன் அனுசந்தானம் பண்ணார். உடனே பாகவத்தாள்லாம் அது தேசிகனுடைய கிருத்தியம், நம்முடைய கிருத்தியம் தேசிகனுடைய தனியன் அனுசந்தானம் பண்ணணும். ஏற்கனவே தேசிகனுடைய தனியன் லக்ஷ்மிநாத சமாரம்பாம்னு தொடங்கிறதுக்கு முன்னே பாகவதாளுடைய நியமனத்தினாலே ராமானுஜபாத்திரம் தொடங்கப்படுறதுனால அது பிரணவஸ்தானத்தில் அதை வச்சு அதனால் முடிவிலையும் அனுசந்தானம் பண்ணுவோம்னு நமோ ராமானுஜாரிய தனியன் தேசிகன் அருளினுடன் சாதித்த உடனே எல்லாரும் ராமானுஜ தயாபாத்திரம்னு பாகவத குழாங்கள் அங்கே அனுசந்தானம் பண்ணான். அதுக்கப்புறம் உடனே குமார வரதாச்சார சுவாமி தன்னுடைய ஆச்சாரியனுக்கான தேசிகனுக்கு தானே இப்போது அந்த தேசிகனுக்கு ஒரு வாழி திருநாமம் பண்ணி சமர்ப்பிக்கிறார். அந்த வாழி திருநாமத்துக்கு முன்னே ஒரு பாசுரம் பிராச்சாரியன் ஆச்சாரியனுக்கும் ஆச்சாரியனுடைய உகப்புக்காக பண்ணுறது. ஆச்சாரியனுக்கும் ஆச்சாரியனை நாம் ஏன் ஸ்தோத்திரம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஆச்சாரியனுடைய உகப்புக்காக தான். ஆளவந்தார் எப்படி நாதமுனிகளை ஸ்தோத்திரம் பண்ணார். ஸ்தோத்திரத்தில் காரணம் என்ன? ஆச்சாரியனுக்கும் ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய நாதமுனிகளை ஸ்தோத்திரம் பண்ணால் ஆச்சாரியாலும் திருவுள்ளம் உகப்பர்கள் அப்படின்றதுக்காக. அதே போல தான் பாஷ்யக்காரரும் எத்பதாம்போருகத்தியான வித்வஸ்தாசேஷ கல்மஷா வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயன் நமாமிதம் அப்படின்னு அனுசந்தானம் பண்ணார். தான் ஒரு பொருளாகவே யாமுனரை பொருட்டு தான், யாமுனரால் தான் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணார். ஏன்? பெரிய நம்பிகளுக்கு அது தன்னுடைய ஆச்சாரியனான பெரிய நம்பிகளுக்கு உகக்கும் அப்படின்னு தான் பண்ணார். அதுபோல் இந்த இடத்துல தேசிகனுக்கு வாழ்த்து நாமம் பண்ணுற அவசரத்தில் தேசிகனுடைய ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய அப்புள்ளாருக்கு வாழி ராமானுஜ பிள்ளான் மாதகவால் வாழும் அணிநிகமாந்த குருவாழியவன் மாறன் மறையுமி ராமானுஜன் பாஷ்யமும் தேரும்படி உரைக்கும் சீர். இதை நன்னா கவனிச்சுக்கணும். இந்த தனியனை இதுக்கு பின்னாலே விஷயத்தை சொல்லச்சு அது ஞாபகம் வச்சுருந்தா அந்த விஷயம் எப்படி அந்த கௌரவம், அந்த விஷய கௌரவம் எப்படி இருக்குதுன்னு நன்னா உள்ளங்கை நெல்லிக்கனியாக புரியும்.
சரி, இதுக்கு அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணும். வாழி ராமானுஜ பிள்ளான். ராமானுஜ பிள்ளான் அப்படின்ற திருநாமம் கிடாம்பி ஆச்சான் தன்னுடைய திருக்குமாரருக்கு சூட்டினார். அதையே அவருடைய திருக்குமாரர், அதாவது கிடாம்பி ஆச்சானுடைய பௌத்திரராக இருக்கக்கூடிய ராமானுஜ பிள்ளானுடைய புத்திரராக இருக்கக்கூடிய ரங்கராஜாச்சார் தன்னுடைய குமாரனுக்கும், அதாவது தன்னுடைய பிதாவினுடைய பெயரையே மறுபடியும் தன்னுடைய குமாரனுக்கும் வச்சார், ராமானுஜ பிள்ளான் அப்படின்னு. அதனால் தேசிகனுடைய ஆச்சாரியரான அப்புள்ளார் இருக்காரு, அதை ராமானுஜாரியர்னு சுருக்கமாகவும் சொல்கிறேன். ஏகதேசத்தை அனுசந்தானம் பண்ணால் நாமைக்க தேசம் பூர்ண பலத்தை கொடுக்கும் அப்படின்னு நாதமுனி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நாதமுனி நமோச்சிந்தியாத்புதாக்லிஷ்ட ஞான வைராக்கிய ராசவே நாதாய முனையேகாத பகவத் பக்தி சிந்தவே அப்படின்னு நாதாய அப்படின்னு சொன்னதுனாலேயே ரங்கநாதன் அப்படின்ற திருநாமத்தை, நாதமுனிகளுடைய பூர்ண திருநாமத்தை அனுசந்தித்த பலன் வரும் அப்படின்னு ஸ்தோத்திர பாஷ்யத்தில் சுவாமி தேசிகன் அறுதியிட்டிருக்கார். பிதாமகம் நாதமுனி விலோக்கிய அப்படின்னு முடிவிலையும் நாதமுனின்னு தான் சாதித்தார். அது பூர்ண திருநாமமான ரங்கநாத முனி. இந்த இடத்துல வாழி ராமானுஷ பிள்ளான், அதனால் அவருக்கு ராமானுஷன்னு ஏகதேசமான திருநாமத்தை வழங்குகிறார். இதுக்கு ஏன் இந்த ரெண்டு திருநாமம்னா, அப்புள்ள ஆச்சானே மடப்பள்ளி ஆச்சானே தன்னுடைய திருக்குமாரருக்கு இந்த ராமானுஷ பிள்ளான்னு திருநாமத்தை சூட்டியிருக்கார். ராமானுஷன் என்ன, பிள்ளான் திருக்குறுகை பிரான் பிள்ளான் அவர். ஏன்னா இந்த ரெண்டு திருநாமத்தையும் சூட்டினத்துக்கு காரணம் சேர்த்து, ராமானுஷர் ஸ்ரீபாஷ்ய கர்த்தா, பிள்ளான் பகவத் விஷய கர்த்தா. அதனால் ரெண்டு பேருடைய திருநாமத்தையும் ஒரு சேர இங்கே தன்னுடைய திருக்குமாரருக்கு சூட்டினார். அவருடைய புத்திரர் உடனே தன்னுடைய புத்திரனுக்கு அதே திருநாமத்தை சூட்டினார். அதனால் மடப்பள்ளியாச்சானுடைய குமாரருக்கும் புத்திரருக்கும் ராமானுஜ பிள்ளான்னு திருநாமம். அதுக்கப்புறம் பௌத்திரர் ரங்கராஜர், பௌத்திரருடைய பிள்ளை பிரபுத்திரன் இருக்காரே பௌத்திரஜான் அப்படின்னு பௌத்திரஜனாக இருக்கக்கூடிய இவருக்கும் ராமானுஷ பிள்ளான்னு திருநாமம். அதனால தான் இந்த இடத்துல சுவாமி தேசிகனுக்கு ஸ்ரீபாஷ்யத்தையும் இவரே அனுகிரகித்தார், பகவத் விஷயத்தையும் இவரே அனுகிரகித்தார். அது பர்யந்தம் பகவத் விஷயமும் ரகசிய விஷயமும் அப்படியே ஓர் வழியாக அப்படியே ஆச்சான் பரம்பரையில் அப்படியே வந்துருந்தது. அந்த அப்புள்ளாருக்கு ஸ்ரீபாஷ்யம் நடாதுருமாள் கிட்ட, இந்த எங்களாழ்வான் நடாதுருமாள், அப்புறம் அப்புள்ளாருக்கு வந்தது. இந்த அப்புள்ளாருக்கு ரெண்டும் இருந்து ரெண்டுத்தையுமே பகவத் விஷயம் ஸ்ரீபாஷ்ய கிரந்தம் ரெண்டுத்தையுமே காலக்ஷேபம் சாதித்தார். சுவாமி தேசிகன் அவரிடத்துல ரெண்டுத்தையும் அதிகரித்தார். மாதுலாத் சகலா கலாஹா அப்படின்ற ரீதியில். சரி, அதனால் வாழி ராமானுஷ பிள்ளான், அதனால் அந்த ராமானுஷ பிள்ளான் வாழி அப்படின்னா, ராமானுஷ பிள்ளான் திருநாட்டுகள்கிட்ட அவருக்கு எதுக்கு வாழின்னா புகழ் வாழின்னு அர்த்தம். இந்த வாழின்ற சப்தமெல்லாம் இருக்க அவளுடைய புகழ் வாழறது அப்படின்னு தான் அர்த்தம். சரி, வாழி ராமானுஷ பிள்ளான்
மா தகவால் வாழும் அணிநிகமாந்த குரு வாழியவன் அப்படின்னு நம்ம சேவிக்கிறோம். இந்த சேவிக்கிற பద్ధதி அப்படியே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னால் உதவும் அது. வாழிய ராமானுஷ பிள்ளான் மாதகவால் வாழும் அணி நிகமாந்த குரு வாழியவன், அதுவரையில் சேவிக்கிறோம். மாதகவால் அவருடைய பெருங்கருணையினாலே, தகவுன்னா கருணை, மான்னா பெருசு, அதனால் மாதகவால் வாழும் அவருடைய பெருங்கருணையினால் வாழக்கூடிய அணி நிகமாந்த குரு, அதாவது இந்த ஆச்சாரிய பரம்பரைக்கே அணி போன்று விளங்கக்கூடியவர், அணிகலன் போன்று விளங்கக்கூடியவரா, ஆச்சாரிய பரம்பரையே சோபிக்க செய்யக்கூடியவரா இருக்கக்கூடிய நிகமாந்த குரு வேதாந்த தேசிகன் அப்படின்னு. மாதகவால் அப்படின்னு சொன்ன பெருங்கருணை அப்படின்னு சொன்னோம். அது மாத்திரம் இல்லை, அந்த யாருடைய பெருங்கருணை? அப்புள்ளாருடைய பெருங்கருணை. வாழி ராமானுஷ பிள்ளான் மாதகவால் வாழும்னா அந்த ராமானுஷ பிள்ளான் உடைய மாதகவால் வாழும். இந்த மான்ற சப்தத்துக்கு இந்திரா லோகமாதா மா ரமா மங்கள தேவதா அப்படின்ற ரீதியில் மான்றது மகாலட்சுமியும் குறிக்கும். மகாலட்சுமியை குறிக்கிறது, பிராட்டியினுடைய தகவாலே கருணையினாலே அப்படின்னு இந்த இடத்துல அர்த்தம் கொள்ளலாம் இல்லை, கொள்ளணும். ஏன் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் திருப்பி திருப்பி கேட்குற விஷயந்தான். ஆனால் ஒவ்வொரு சமயம் வரைச்சு ஸ்லோகம் வேணால் ஒன்றா இருக்கும், ஒவ்வொரு சமயத்துலேயும் அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்த பிரயோஜனம் வேறு. அதனால் சாக்ஷான் நாராயணோ தேவா கிருத்வா மர்த்தியமயின் தனும் அக்னான் உத்தரத்தே லோகான் காருண்யா சாஸ்திரபாணினா அப்படின்னு இந்த ஆச்சாரியாள், பெருமாள் தான் ஆச்சாரியாளாக வந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்றது. பெருமாள் ரட்சிக்கிறான் அப்படின்னு சொல்கிற ஸ்லோகம் இருக்குதே, லக்ஷ்மியா சக ரிஷிகேஷா தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷகா சர்வசித்தாந்தே வேதாந்தே அபிச்ச கீயத்தே அப்படின்னு. எம்பெருமான் லக்ஷ்மியா சக, லக்ஷ்மியோட கூட தான் ரிஷிகேஷா, நம்முடைய இந்திரியங்கள்லாம் ஒருமைப்படுத்தி பண்ணக்கூடிய ஈசனாக இருக்கக்கூடிய ரிஷிகேஷனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தேவ்யா காருண்ய ரூபயா தேவ்யா லக்ஷ்மியா சஹா, அதனால் கருணையே வடிவான தனக்கு தேவியாக இருக்கக்கூடிய லக்ஷ்மியோட கூட ரிஷிகேஷா ரக்ஷகா அப்படின்னு சர்வ சித்தாந்தத்துலேயும் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறது. அதனால் பெருமாள் வந்து ஒருத்தனை ரட்சிக்கிறான் அப்படின்னு சொன்னால் லக்ஷ்மியோட கூட தான், பிராட்டியோட கூட தான் ரட்சிக்கிறான். அவன் வந்து தனியாக ரட்சிக்கிறது இல்லை. இது சர்வசித்த, எப்போவுமே சர்வசித்தமான விஷயம். இந்த இடத்துலையும் மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தும். என்ன அப்படி ரட்சிக்கிறான்னு சொன்னால் அதோடு கூட பெருமாள் இன்னொன்றும், பெருமாளை சொன்ன இடங்கள்லாம் பிராட்டியும் சொல்லிட்டான்னு எல்லாம். ஆனால் அப்பப்போ இதை சொல்கிறதுக்கு என்னென்னா, அந்தந்த விஷயம் வரைச்சே எப்படி பெருமாளும் பிராட்டியும் ஒன்றா இருக்கான்றதை காண்பிக்கிறதுக்காக இதை சொல்கிறோம். கிருஷ்ணாஜினேன சம்ருண்வன்னு வதுவும் வக்ஷஸ்தலாலயாம், வக்ஷஸ்தலத்தில் இருக்கக்கூடிய வதுவாக இருக்கக்கூடிய பிராட்டி இருக்காளே, அவளே பிரம்மச்சாரி வேஷமாக குரலுருவா வந்தானே, அந்த குரட் பிரம்மச்சாரியாய் மாவலியை குறும்பதைக்கு அரசு வாங்கின்னு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இவன் என்ன பண்ணால், கிருஷ்ணாஜினேன சம்ருண்வன், கிருஷ்ணாஜினத்தினால நன்னா மறைச்சிட்டான்.
பிராட்டியை. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருபோதும் அகலக்கில்லேன்னு பெருமாள் திருமாருளை பிராட்டி பெருமாளுடைய விக்கிரக விசேஷம் இருந்ததுன்னா அந்த விக்கிரக விசேஷத்தில் பிராட்டி எப்பவும் திருமாருளையே இருக்கா. பெருமாள் ஸ்வரூபமாக எங்கும் பறந்துருக்கான்ற இடத்துல அது யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயும் திஜோத்தமான்னு எம்பெருமான் எப்படி எல்லா இடத்துலையும் விஷுல் வியாப்தம்னு பறந்துருக்கானோ, சர்வகதனாக இருக்கானோ, அதை போல் பிராட்டியும்னு சொல்லியாச்சு. அதனால் ஸ்வரூபத்தும் போது பிராட்டியும் பெருமாளும் ஒரே மாதிரி இருக்கா. ரெண்டு பேரும் ஸ்வரூபத்தாக எல்லா இடத்துலையும் புகுந்திருக்கா. அதே மாதிரி விக்கிரக விசிஷ்டனாக இருந்தாக்கா அப்போது திருமார்வில் எப்போவுமே அவள் இருக்கா அப்படின்னு சொல்கிறா போல இந்த ஆச்சாரிய திருமேனியில் சாக்ஷான் நாராயணோ தேவா கிருத்வா மர்த்தியமயின் தனும், சாட்சாத்து தேவனாக இருக்கக்கூடிய நாராயணன் இந்த ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய மனுஷ சரீரத்தில் எடுத்து இருக்கானே, குடி புகுந்திருக்கானே. அப்போ பிராட்டி எங்கே இருக்கா அப்படின்னு சொன்னால் அதான் அந்த ஸ்லோகத்தில் மேலே என்ன சொல்கிறது, மர்த்தியமயின் கிருத்வா மர்த்தியமயின் தனும் மக்னான் உத்தரத்தே லோகான், லோகங்களே உத்தரிப்பிக்கிறான். எப்படி? காருண்யாத்து சாஸ்திரபாணினா, கருணையாகிற கையினாலே அப்படின்னு. அந்த இடத்துல என்ன சொல்லித்து, லக்ஷ்மியா சக ரிஷிகேஷா தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷகா அப்படின்னு. அதனால் கருண வடிவான தேவியோன லக்ஷ்மியோட கூட இந்த இடத்துல ஆச்சாரியனாக இருக்கிற இடத்துல பெருமாள் ஆச்சாரியனுடைய சரீரத்திலையும் திருமேனியிலையும், பிராட்டி அவருடைய கருணா ரூபத்திலையும் அவதரிக்கிறார். அப்படி இருந்து தான் ஆச்சாரியனாக இருந்து நம்மலாம் உத்தரிப்பிக்கிறான். மக்னான் உத்தரத்தே லோகான் சாஸ்திரபாணினா. அதனால் இப்போது ஆச்சாரியனை வாழி ராமானுஷ பிள்ளான் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணச்சே அவருடைய கருணை தகவுன்றது யார் அப்படின்னா மா தகவு பிராட்டியினுடைய கருணை தான். ஆச்சாரியனுக்கு இருக்கக்கூடிய கருணா ரூபம் யார்? பிராட்டி. அதனால் மா தகவால் வாழும் அப்படின்னு சொல்கிறதுல அப்புள்ளாருடைய பெரிய கிருபையினால் வாழக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறது. அப்புள்ளார் அதான் அந்த இடத்துல வாழி அப்புள்ளார்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மாதகவு பிராட்டியினுடைய கருணையினால் வாழக்கூடியவர். அதனால் இவர் நிகமாந்த குருவாக இருக்கவர் அணிநிகமாந்த குருவாக ஆறார். வேதாந்தாச்சாரியர்னு பெருமாள் கொடுத்தார். அந்த விருதும் எல்லாரும் பாகவதோத்தமர்கள்லாம் கொண்டாடும்படியாக இந்த சித்தாந்தத்தெல்லாம் ஸ்தாபனம் பண்ணி இதுக்கு வரக்கூடிய கலக்கங்கள்லாம் போக்கடிச்சு இந்த சித்தாந்தத்தை நிலைநாட்டி பண்ணாரே, என்றைக்குமே இதுக்கு ஒரு கலக்கம் வராது. அதனால் இவர் அணி போல விளங்குறார் இந்த சித்தாந்தத்துக்கு. அதனால் வேதாந்தத்துக்கு குரு ஆச்சாரியன் அப்படின்னு சொன்னால் அந்த வேதாந்தத்தை என்றைக்கும் ஆச்சாரே ஸ்தாபயித்யபி அப்படின்ற ரீதியில் அந்த வேதாந்தார்த்தங்களை நடையாடுறதுக்கு உண்டான படி அதை ஸ்தாபனம் பண்ணி அணியாக விளங்குறார். அணி நிகமாந்த குரு வாழியவன் மாறன் மறையுமி ராமானுஷன் பாஷ்யம் தேரும் படி உரைக்கும் சீர். அதுக்கப்புறம் வாழி அவருடைய மாறன் மறையும் ராமானுஷன் பாஷ்யத்தையும் உலகத்தாரெலாம் தேடி அனுசந்தானம் பண்ணும்படியா அனுஷ்டிக்கும்படியா
அதை உரைக்கக்கூடிய சீர் இருக்குதே அவருடைய கல்யாண குணம், அது வாழி அப்படின்னு சொல்கிறார். இதனுடைய அர்த்தத்தை நாளைக்கு மேலே பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன் ஷடகோபாதீன் யதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.